மேஜூர் சுப்ரீம் பவர் டெக் பொங்கல் விழா கால சலுகையாக அவர்களிடம் வாங்கும் பேட்டரிகளுக்கு 10 முதல் 15% வரை தள்ளுபடி விலையில பேட்டரி விற்பனை செய்யறாங்க. இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி உங்க வீட்டில் உடனடியாக இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். சுப்ரீம் பவர் டெக், மேஜூர் காவல் நிலையம் எதிரில். நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காரனோட விஜயகண்ணன். நான் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக மாநில கலை இலக்கிய துணை செயலாளராக இருக்கேன். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு ஒயின் ஷாப் வந்து கடந்த ஒரு 6-7 வருஷமாக இங்கே ஜிஎன்டி ரோட்டில் இருக்குது. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஜிஎன்டி ரோட்லேருந்து 1000 மீட்டருக்கு உள்ளதாக இருக்கணும், இதுதான் ரூல். அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜிஎன்டி ரோடு மேலேயே ஒயின் ஷாப் வச்சுருக்காங்க. அந்த ஒயின் ஷாப்புக்கு வந்து லைசன்ஸ் கிடையாது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அன்னை ஸ்கூல்னு ஒரு மழலையர் ஸ்கூல் இருக்குது. அங்கே வந்து டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்குது. சுற்றி பேங்க், டிபிஎஸ் பேங்க் இருக்குது, கனரா பேங்க் இருக்குது, பல்லவன் பேங்க் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஹோட்டல் இருக்குது, நிறைய இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை முன்னிட்டு வச்சுக்கிட்டு இங்கே ஒயின் ஷாப் வச்சுட்ருக்காங்க. இப்போது சமீப காலமாக இந்தியா முழுவதும், தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் பாலியல் வன்கொடுமை நிறைய நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு மனிதன் தன்னை சுயநினைவை இழந்து அதன் மூலியமாக தான் அவன் வந்து இந்த மாதிரி தவறுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க எவ்வளோ பேர் தப்பு நடந்துகிட்ருக்கு. இந்த நாட்டில் பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்ருக்கு. பெண்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த சூழலில் இந்த மாதிரி ஒயின் ஷாப்பை வச்சுக்கிட்டா இதனால் பின்னாடி, அதாவது நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத அரசு முன்கூட்டியே கணிக்கணும். கணிச்சிட்டு இந்த ஒயின் ஷாப்பை எடுக்கணும். அதை விட்டு இன்னும் மேலும் வருமானத்திற்காக ஒரு லைசன்ஸே இல்லாத ஒரு மதுக்கடையை வச்சுக்கிட்டு, டாஸ்மாஸ் வச்சுக்கிட்டு, அவங்க கட்சிக்காரங்க ஒரு சிலர் பிழைக்கணுன்றதுக்காகலாம் இங்கே வந்து அரசு நடத்திட்டு இருந்தால் இது சரியாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ஒரு சில விஷயங்களில் நல்ல பேர் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த சூழலில் இப்போது இந்த மாதிரி மதுக்கடை பிரச்சனையில் இந்த கஞ்சா, இந்த மாதிரி போதை பழக்கங்களுக்கு வந்து அரசு வந்து என்றைக்குமே கண்டிக்கணும். இந்த மாதிரி கண்டித்தா மட்டும்தான் நம்ம நாடு முன்னேறும். பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒயின் ஷாப் வந்து நீங்கள் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஊருக்குள்ளே வச்சா கூட குடிக்கிறவங்க போய் அங்கே தான் போய் குடிக்க போகிறாங்க. நீங்கள் என்ன வேலை வச்சாலும் வாங்கி குடிக்க தான் போகிறாங்க. அது ஏன் நீங்கள் வந்து மெயின் ரோட்டில் வைக்கிறீங்க? காரனோட பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா 4 முறை வந்து நாங்கள் வந்து மனு கொடுத்தாச்சு. யார் வீடியோ கட்டு, அவரும் மனு எடுக்கலை, அவர் எதுவுமே கண்டுக்கலை. அதுக்கப்புறம் திருவள்ளூரில் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறோம். இந்த டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட மனு கொடுக்குறோம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே சோழவரம் போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறதால அவங்க வந்து விட்டுறாங்க. நீங்கள் தான் பிரச்சனை. ஏங்க, பப்ளிக் வந்து இவ்வளோ பேர் கூடி ஒரு ஒயின் ஷாப் வேணான்னு சொல்கிறோம். அதை எடுக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஏங்க காவல்துறைக்கிட்ட கேட்குறீங்க? காவல்துறைக்கு என்னங்க இருக்குது இதில் சம்மந்தம்? நீங்கள் கவர்மெண்ட் நீங்கள் சொல்லுங்கள், எடுக்கிறதுக்கான வழியை பண்ணுங்கள். இதனால் வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும். இந்த தாழ்மையாக கேட்டுக்கிறது பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கிறோம். இங்கே வந்து ஒரு கட்சி 2 கட்சிலாம் கிடையாது. அனைத்து கட்சி சார்பில்
பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இதை கவர்மெண்ட் வந்து அரசு வந்து கண்டுக்கணும். கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, காவல்துறை தான் பொறுப்புன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என்னோட பேர் சத்யா, மாவட்ட பொதுச் செயலாளர், பிஜேபியில் இருக்கேன். நான் இந்த கார்னோடை பஜார் பகுதியில் காலையிலேருந்து ஒரு 700க்கும் மேற்பட்ட மகளிர் உட்பட ஒரு 500 மகளிர் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஏன் செலவு பண்ணி நிற்கிறோன்னா, இந்த பஜார் பகுதியில் இவ்வளோ மெயின் இடத்துல ஒரு NH ரோடில் வந்து ஒயின் ஷாப் ஒன்று பர்மிட் இல்லாமல் வச்சுருக்காங்க. இது வந்து சட்ட விரோதமாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த வருமானத்துக்காக நம்முடைய முதல்வர் திமுக அரசு கண்டிப்பாக வந்து இந்த வருமானத்தை வாங்கி தான் இந்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் இலவசமாக கொடுக்குறாங்கன்றது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. தயவு செஞ்சு உங்களுடைய இலவச வாக்குறுதிகளை நிப்பாட்டுங்க. பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலை மனசில் வச்சாவது இந்த ஒயின் ஷாப்பை உடனடியாக எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு 4 வருஷமாக இந்த ஒயின் ஷாப் இருக்குது. ஒரு 6 முறை கிராம சபையில் இவங்க வந்து ஒரு தீர்மானம் போட்டு, ஒரு முறை போட்டாலே அதை வந்து நிறைவேற்றணும். 6 முறை போட்டு அதுக்கு மேலே கலெக்டர் வரைக்கும் லெட்டர் கொடுத்து மனு கொடுத்து எல்லாமே பண்ணியும் இது வரைக்கும் இந்த ஒயின் ஷாப் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை இந்த கலெக்டரும் பண்ணலை, தமிழக அரசு பண்ணலை, யாருமே பண்ணலை. அதனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டமாக இங்கே வந்து நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்தில் நாங்கள் இதுக்கான முடிவு உடனடியாக எடுக்கிறோன்னு. ஒரு வாரத்தில் எடுக்கலைன்னா இன்னைக்கு நாங்கள் 700 பேர் இருந்தவங்க கண்டிப்பாக 5000 பேர் இதே இடத்துல நாங்கள் கூடுவோம். இப்போயே நான் சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வருங்கால குழந்தைகள் பக்கத்தில் இருக்காங்க. எல்லா ஒரு அரசு அதிகாரிகளை சொல்கிறேன் நான், இல்லை வந்து நம்ம முதல்வரையும் சொல்கிறேன். உங்கள் குழந்தைங்க இந்த ஸ்கூலில் படித்தா நீங்கள் பக்கத்தில் ஒயின் ஷாப் இருந்தால் விட்டுருவீங்களா? அதை மட்டும் கருத்தில் கொண்டு ஒயின் ஷாப்பை உடனடியாக எடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்கூல் மட்டும் இல்லை, 3 பேங்க் இருக்குது பக்கத்தில். மகளிருங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இங்கே நடமாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாதுகாப்பு இல்லை, உடனடியாக தீர்வு வேணும். நன்றி, வணக்கம். தெரியாது, ஆனா எனக்கு தேவை என்னுடைய குடும்ப பாதுகாப்பு, என்னுடைய பிள்ளைகள் பாதுகாப்பு. தனிப்பட்ட முறையில் நான் போராடுறேன் சார். நீங்க அரெஸ்ட் தான் பண்ணுவீங்கன்னா தாராளமா அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த கும்பலை அரெஸ்ட் பண்ணு மிரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லது கிடையாது. உண்மையான காவல்துறை கண்டிப்பாக அந்த அதிகாரிகளை வர வைக்கணும். ஐயா, இங்க ஒரு தப்பான நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு. என்ன சார் பண்றாரு RDO? என்ன பண்றாரு அவரு? இங்க நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தெரியல. உள்ள போயிட்டு வந்தான்னா குடிகாரம் போறான்னு தெரியாது, ஏதோ கள்ளச்சாராயம் குடிக்க போறான்னு தெரியும். அப்ப அந்த புள்ள கெட்டு போச்சுன்னா நாளைக்கு இதே காவல்துறை அரெஸ்ட் பண்ணி அந்த காவல்துறையே கேள்வி கேட்கும். ஒரு புள்ளை வழக்கு துப்பு இல்லையான்னு கேட்கும். அரசாங்கம் திருட்டுத்தனமா சரக்கு வித்துட்டு இருக்கு. அந்த கடையை போட மாவட்ட நிர்வாகம் வரணும் சார். அந்த கடையோட லைசன்ஸ் அட்ரஸ் எங்க கடை என்ன சார்? சார் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சார். சார் நான் பாமரன் சார். நான் பாமரன். கடையோட லைசன்ஸ் நான் பாமரன் சார். எனக்கு குட்கா யார் விற்கிறான்னு தெரியாது, பான்புராஜ் யார் விற்கிறான்னு தெரியாது. இப்படி ஒரு வருமானம் வேண்டுமா? தமிழக அரசு, இந்த வருமானம் வேண்டுமா? இந்த வருமானம் வேண்டுமா?
விஷுவல் எடிட் பண்ண நெட்டில் போடு, நீயும் போட பல முறை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. வந்து இங்கே படுத்துக்காம பேங்க்ல பணம் எடுத்து போறாங்க. 1 லட்சம் ரூபாய் ஆபரேஷன் பண்ணாங்க. கம்ப்ளீட்டே கொடுக்கல இவங்க கிட்ட. எல்லாரும் இருங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது நீங்க கொடுங்க உங்க கோரிக்கைய, நாங்க பாக்குறோம். இத்தனை நாள் தூங்கிட்டு இருக்கீங்களா? இத்தனை நாள் 2 வருஷம் கொடுத்துருக்கோம். சத்யா, ஒரு கிராம சபால தீர்மானம் போட்டு போனாக்கா ஜனாதிபதியோட அப்ரூவலோட தேர்வு தீர்மானம் அதையே மதிக்கல. இதுக்கு மேல நீங்க 2 வாரம் கேளுங்க, 2 மாசம் கூட எடுத்துக்கங்க. அது வரைக்கும் இந்த கடையை உத்தரவாதம் கொடுக்கணும் சார். இந்த ஷட்டரை ஒண்ணு திறந்து இருக்கிற சரக்கெல்லாம் எடுத்துட்டு போய் ஓடி சொல்லுங்க. எவன் நடத்துறானோ அவனை. இல்லையா இந்த ஷட்டரை ஒரு நிமிஷம் உடனடியா இந்த நிமிஷம் 2 வருஷமா கிராம தீர்மானம் போடுறாங்க இல்லையா கிராம சபால, அதுக்கு ஏன் நீங்க எதுக்குமே ஆக்ஷன் எடுக்கல? வாங்கிட்டு 1 மாசத்துக்குள்ள வந்து வேற ஏதாவது ஷிப் பண்றது வந்து ஏதாவது ஒரு மாசம் எல்லாரும் சார் இன்னைக்கு எடுக்கல என்ன சார் பிரச்சனை? இன்னைக்கு எடுக்கல என்ன பிரச்சனை இருக்கு? இல்லீகலா இருக்கு. எடுக்கல என்ன பிரச்சனை? இல்ல சார், இங்க பாருங்க, நீங்க சொல்லணும் சார், நீங்க சொல்லுங்க அவருக்கு பிரச்சனையா இருக்கு, எடுக்க சொல்லுங்க சார். நீங்க தான் சொல்லணும், நீங்க தான் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றீங்க மக்கள்கிட்ட எல்லாம், நீங்க தான் ஃபேஸ் பண்றீங்க எல்லா பிரச்சனை, நீங்க தான் சொல்லணும். வெள்ளத்துக்கு அவங்களுக்கு புரியும். ஆனா இவங்க அவங்களோட ஆக்ஷன் ஏன்னா இது அடுத்தடுத்த அதிகாரிகள் போய் அந்த டிஎம் தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த டிஎம் லைன் சொல்லுதான் சார், இந்த கடை 1 வாரத்துக்கு திறக்காதீங்க. 1 வாரத்துக்கு அப்புறமா உண்மையிலே இந்த இடத்துல தான் நீங்கள் அலோகேட் பண்ணதா சொன்னீங்கன்னா நாங்கள் இந்த WP டீல் பண்ணிக்கிறோம். அந்த இதுக்கு நம்ம வந்து ஸ்கூலுக்கு சொன்னபடியே இந்த இடம் வந்து அது ஃபைலை பார்த்தா நம்ம ஸ்கூலுக்கு இடத்துல இருக்கும். ஒரு 1 வீக்கில் கலக்கி போங்க. அதுக்கப்புறம் நம்ம மாற்றிட்டுருந்தாலும் இந்த 1 வாரம் அதெல்லாம் ரொம்ப இன்னொரு டைம் சார். இதுல இன்னொரு ஒரே ஒரு விஷயம், அதுக்காக நான் வந்து மற்ற டேஸ்ட்டாக வந்தோம். 1 வாரத்தில் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஒரு வாரம் டைம் இருக்கு. அப்புறம் என்ன அதுதான் அதெல்லாம் பேசிட்டு நம்ம வந்து கரகத்தில் பேசிட்டு தான் வாங்க. அதுக்கு மாற்று ஏற்படுறது வேறு ஏற்பாடு பண்ணுறது சார். சார் நீங்கள் ரிட்டர்னில் எழுதி கொடுங்க சார், ரிட்டர்னில் எழுதி வாங்கிக்க போகலாம் சார். நீங்கள் சொல்ல அப்படின்னு சொல்லுவீங்க நாளைக்கு. யாரும் பேச மாட்டான். எல்லாரும் பேசிட்டேன். நம்ம வந்து தண்ணி காவல்துறை சார் தான் கேட்டோம். கன்சல்ட் பண்ணி கலந்துட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக நடக்கிறதுக்கு நம்ம அது வரைக்கும் கடையெல்லாம் அதெல்லாம் பேசுகிறோம். தீர்மானம் போட்டதை கூட 4 மாதம் கழிச்சு கூட எங்களுக்கு ஒரு பதில் அப்படி எங்களுக்கு கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லாமல் அது வரைக்கும் மூடி சொல்லுங்க. ஒரே செகண்ட் பண்ணக்கூடாது சார். பக்கத்தில் கடை இருக்கு, அங்கே போய் வாங்க போகிறேன். நாங்கள் ரிக்வஸ்ட் தான் பாட்டில் மொத்தம் முடியும். கல்லு தூக்கி அடிப்போம் பாட்டில். எவ்வளோ போராட்டம் நடத்துறோம்,
கேவலமான தமிழ்நாடு அரசுக்கு வெட்கமா இல்லையா? மானங்கெட்ட அரசு, போதை அரசு, சக்தி அரசு இவ்வளவு போராட்டம் பண்றோம். 700 பேர் ரோட்ல போராட்டம் பண்ணிட்டு போது இல்லாம இருக்கிற ஒரு ஒயின் ஷாப்புக்கு ஆர்ப்பாட்டம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நடுவுல சரக்கு வந்து இறங்குது. தமிழக அரசு எவ்வளவு தீவிரமா, எவ்வளவு ஸ்பீடா, உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. நாங்க எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு நல்ல ஒரு பதில் சூப்பரா சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு கேவலமான அரசு இதுவரைக்கும் எந்த மக்களும் பார்க்க முடியாது. 2 வயசு குழந்தை அழிஞ்சா கூட அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்களுக்கு தேவை இந்த போதைய வந்து இந்த ஒயின் ஷாப்ல இருந்து வர காசு மட்டும்தான் அவங்களுக்கு காசு. இந்த காசை வச்சுதான் அவங்க குடும்பமே வளருது. அதனால என்ன நடந்தாலும் ஒயின் ஷாப்புக்கு ஒரு முடிவே இருக்காது. மக்களாகிய நீங்க தான் எல்லாருமே இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். திமுக அரசை கண்டித்து மதுபாட்டில் இருக்கிறாங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க.